பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ, நீர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திற்கு ஏற்ப நடந்த காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போம். பிரியமானவர்களே, கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. பிரியமானவர்களே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்கிற வார்த்தை அவரது சத்தியமான சுவாபத்தையும் அவரது வார்த்தையின் அதிகாரத்தையும் நமக்கு விளக்குகிறது. மனம் மாற அவர் ஒரு புத்திரனும் அல்ல என்கிற வசனம் அவர் நமக்கு நன்மையே செய்கிறவராய் இருக்கிறதினாலே அவர் மனதை அவர் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நாம் மாறினாலும் அவர் ஒருபோதும் மாற மாட்டார். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு அளிக்கும்படி வைத்திருக்கிற நன்மையை நாம் பெறுவதற்கு தகுதி இல்லாமலோ இல்லை விருப்பம் இல்லாதவர்களாகவோ இருந்தாலும் கூட அவர் பொறுமையாக நமக்குள்ள இருக்கிற சுவாபக்கேடுகளை எல்லாம் மாற்றி போட்டு நீக்கி நமக்கென்று அவர் நியமித்திருக்கிற அந்த நன்மையான வாழ்வை நமக்கு அளித்தே தீருவார். இதைதான் இந்த வசனம் நமக்கு மிகவும் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் ஆரம்பித்த நாட்களிலிருந்து தாம்பரம் பகுதியிலே ஒரு குடும்பத்தார் வீட்டிலே ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் செய்ததினாலே என் மூலமாக அங்கே ஒவ்வொரு மாதத்திலும் 4வது
வியாழக்கிழமையில, கடைசி வியாழக்கிழமையில அங்கே கூட்டங்கள் நடக்க ஆரம்பித்தது. அப்படி கூட்டங்கள் நடத்தும்போது ஆரம்ப கூட்டங்கள் உபவாச கூட்டமாக இருந்தது. அப்படி அந்த உபவாச கூட்டத்துக்கு நான் போய் கொண்டிருந்த வேளையிலே அதை நடத்தி கொண்டிருந்த அருமையான சகோதர குடும்பத்தார் சந்திரா தேவராஜ் என்ற சகோதரருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு 4 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை. இதில் 2 பெண் பிள்ளைகளுக்கும் அமெரிக்காவிலே திருமணமாகி அங்கே போய் அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. அடுத்து 3ஆவதாக இருந்த பிள்ளை, அவளுடைய பேர் ஜாஸ்மின். அவளுக்கு திருமணம் பேசுவதற்காக ஒரு நாள் நானும் சிஸ்டரும் ப்ரேயருக்கு முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, பாஸ்டர் ஜாஸ்மினுக்கும் திருமணம் பண்ணிடணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பண்ணிவிடுங்க சிஸ்டர் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது வரன்னு தெரியுமான்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க கேட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அவளுக்கு வரன் இங்கே இல்லையே அப்படின்னு. நான் அவங்க சொன்ன அப்படின்னா அப்படின்னாங்க, இவ்வளோ அமெரிக்காவில் தான் இருப்பா அப்படின்னு. பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு அதுதான் ஆவியில் உணர்றேன், எனக்கு என்னமோ அவள் எவ்வளோ அமெரிக்காவுக்கு தான் போவான்னு தோணுது அப்படின்னு சொன்னும்போது, அவள் உள்ளிருந்து வெளியே வந்து, அங்கிள் யார் என்ன சொன்னாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பாலாக இருந்தாலும் கூட சரி, நிச்சயமாக நான் இந்தியா விட்டு நான் போகவே மாட்டேன். அமெரிக்காவுக்கு போகிற இஷ்டம்னா எனக்கு கிடையாது. ஏற்கனவே 2 பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இங்கே இருக்கிறதே நான், அம்மா, தம்பி 3 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டா. நான் சிரிச்சுக்கிட்டு, ஏம்மா கர்த்தர் ஒரு அனுப்பணும்னு ஆசைப்படும் போது நீ போய் தானே ஆகணும். ஆண்டவர் உனக்குன்னு எழுதி வச்சதை அவர் திருத்த மாட்டாருமா இன்னொரு தடவை அப்படின்னு. என்ன எழுதி வச்சிருக்காரு, என்ன அமெரிக்காவுக்கு போகணுன்னா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம் இதுதான் நடக்க வேணாம் பாருங்க. அதில் வந்து ஒரு தடவை மீட்டிங் வரும்போதும் அந்த மீட்டிங் நேரத்தில் வந்து உட்காந்து என்னையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் எழுந்து நான் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, நான் அமெரிக்கா போகிறதுக்கு ரெடி ஆகிடு அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே வருவேன். முடியவே முடியாது, நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்தின்படியாக தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஏனென்றால் அவருக்கு நமக்கு நன்மையானதை செய்யும்படி அவர் நமக்கு வாக்கு கொடுத்து சொல்லும் பொழுது, அதை நம்புகிறதற்கோ அதில் விருப்பம் காண்பிப்பதற்கோ நமக்கு பிரியமில்லை என்றாலும் கூட அது நமக்கு நன்மை என்பதை அவர் அறிந்திருக்கிறதினாலே அது நமக்கு நடக்கிற வரையிலே பொறுமையாய் காத்திருந்து ஏற்ற விலையிலே காரியத்தை செய்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அவளுக்கு அமெரிக்காவிலேயே இருக்கிற ஒரு மாப்பிள்ளை ஸ்மைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு திருமணம் நடந்து புறப்பட்டு போகும்போது அவளை பார்த்தேன். நான் அதுக்கு அந்த முந்தின ட்ரிப் அவளை பார்க்கும்போது சிரிச்சேன். என்னம்மா ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு போல இருக்கு உன் வாழ்க்கையில், என்னங்க இப்படி நடந்துச்சு, சரி சந்தோஷம், மொத்தம் நல்ல ஒரு கணவரை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாக இப்பொழுது அவங்க வீட்டில் இருக்க எல்லா 4 பிள்ளைகளும் அமெரிக்காவில் செட்டில் ஆகி அங்கே ஏதோ வேர்ல்டு பேங்க்ல எல்லாம் பெரிய பெரிய ஒரு வேலைகளிலே இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் இந்த குடும்பம் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களிலே தசம பாகம் எல்லாரும் 10% கொடுப்பாங்களாம். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தசம பாகம் எங்கள் வீட்டில் 30% கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் இந்த நாளில் இந்த குடும்பத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த நாளிலும் கூட கப்பா நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படி நீர் எழுதியிருக்கிற காரியங்களை 2ஆம் விசையை மறுபடியும் பார்த்து திருத்துகிற தேவன் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நீர் சத்தியம் உள்ள தேவன் ஐயா, அது ஒருபோதும் மாறாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதே போல எங்கள் வாழ்க்கையிலே நீர் இதுவரையிலே சொல்லியிருக்கிற காரியங்களும் இது நீ நடக்க போகிற காரியங்களும் தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையின்படி நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.